ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்களுக்கு வசிக்க நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பஜாஜ் ஆட்டோ வர்சஸ் டிவிஎஸ் ஆட்டோன்றது தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் கூடவே கழிச்சிருப்பேன்னு சொன்னால் இது கொஞ்சம் விளங்கணும் பண்ணுறதுக்காண்டி மறக்காமல் எங்களோட வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கீழே போடுங்க, பண்ணுறது எங்கள் லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் அடுத்து போகிற வீடியோ வந்து உங்களை வந்து தேடி வரும், ஒரு அலர்ட்டாக வந்து உங்களுக்கு வரும். அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பஜாஜ் ஆட்டோட வீடியோவும் ஒரு டிவிஎஸ் ஆட்டோட வீடியோவும் நாங்கள் எடுத்து போட்டாங்க. ஆனால் நான் பஜாஜ் ஆட்டோட வீடியோ எடுக்க என்ன சொன்னால் டிவிஎஸ் ஆட்டோ இலங்கையில் வந்து இறக்குமதியிலே இல்லை, வரையில. இப்போ டிவிஎஸ் ஆட்டோ நான் வீடியோ எடுக்க என்னன்னு சொல்லி சொன்னால் பஜாஜ் ஆட்டோ ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டால நான் டிவிஎஸ் ஆட்டோ எடுக்க சில விஷயங்களை கம்பேர் பண்ணி நான் கதைச்சிட்டேன். ஸோ எனக்கு அதில் ஒரு அந்த இடத்துல நான் ஒரு இன்னொரு ஷோரூமில் கொண்டு இன்னொரு ஷோரூமை பற்றி கதைச்சேன். 2 இடம் வீடியோ எடுத்தபடியால் எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பாக இருந்தது. ஆனால் நாங்கள் மக்கள் நலன் கருதி தான் இந்த வீடியோ நாங்கள் செய்கிறோம். ஒரு ஷோரூமுக்கு நாங்கள் ஃபேவராக செய்யணுன்றதுக்கான இந்த வீடியோ நாங்கள் எடுத்து செய்கிறது கிடையாது. அப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், நான் வெளியில் வந்து ஜோதிச்சேன், ஒரு ஆட்டோ எடுக்கிறாள் வந்து டிவிஎஸ் ஆட்டோ தனியாக போயும் இங்கே வந்து பஜாஜ் ஆட்டோ தனியாக போயும் வீடியோ பார்த்து அவருக்கு எது நல்லமென்று சொல்கிறது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் நான் வந்து எது சிறந்த இதுதான் நாங்கள் எடுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. நான் 2க்கு உள்ள வித்தியாசங்களையும் 2க்கு உள்ள சிறப்பு அம்சங்களையும் 2லேயும் உள்ள சிறப்பு அம்சங்கள் இப்படி தான் இருக்குது இந்த ஆட்டோ, இப்படி தான் இருக்குது இந்த ஆட்டோன்றதை பற்றி எனக்கு தெரிஞ்ச எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். அதில் முதலாவது நான் வந்து என்ன சொன்னால், டிவிஎஸ் ஆட்டோன்ற டிசைனை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சும்மா பிளெயினாக அப்படி வளைஞ்சிருக்கும். பஜாஜின் ஆட்டோ வந்து உள்ள அப்படி நெளிஞ்சு இப்போ ஒரு ஆட்டோன்ற அல்லது ஒரு புது வாகனம் வரைக்கும் இந்த நெளிவுகள் வளைவுகளை வச்சு கொண்டு தான் அது எப்படியான ஒரு ஸ்டைலான ஆட்டோன்றதை பற்றி ஆக்கு வந்து லுக் வைஸாக வந்து அதுக்காண்டி தான் மினக்கிடுவாங்க. இப்போ ஒரு டொயோட்டோட கார் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டிக்கின்ற அந்த இடவழி ஒரு சமனாக இருக்குதா, இல்லை வேறு வாகனங்கள் அப்படி தான் அந்த இடவழிகள் இந்த இதுகளை வச்சு கொண்டு தான் அந்த வாகனங்களோட அழகை வந்து கணிப்பினோம். இதில் வந்து பஜாஜின் டிசைன் வந்து அது உள்ள வளைவுகள் பின்னுக்குள்ள உள்ள வளைவுகள் நான் வேறு வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், வேறு யார்கிட்ட கேட்ட வீடியோலாம் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஆட்டோட டிசைன் வைஸாக என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. நான் இப்போ இந்த கேர்வுகள் நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த கேர்வு எனக்கு டிவிஎஸ்ல இந்த அளவுக்கு இந்த வாகனத்தின் தகரங்களை நழிச்சு இது பண்ணி டிசைன் பண்ணல. இல்லை இந்த கேர்வ்லாம் அது வந்து இப்படி பிளேட்டாக இருக்கும். இந்த இடம் மட்டும் தான் பள்ளம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து இந்த கேர்வ் டிசைன் இல்லை. அந்த ஆட்டோக்கள் அந்த WT, WI, அப்படி எல்லாம் அதுக்கெல்லாம் இந்த மாடல்லாம் வந்தது. ஓகே. ஆனால் இந்த செட் மட்டும்தான் வித்தியாசம். இந்த செட் இந்த செட் மட்டும்தான். ரைட். இதுவும் இந்த கலவும் வேற, இந்த செட்டும் வித்தியாசம். வேறு முதல் வந்தது என்ன முதல் வந்தல. ஆனால் இது இந்த அகலத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அகலத்தை குறை. இது வந்து இந்த அகலத்துல இருக்கும். ஓகே. முந்தி இல்லை இது வந்து இப்போ குறைச்சிருக்கு. இல்லைன்னா இந்த குத்துக்கால் இருக்குல்ல, இந்த குத்துக்கால் வந்து இதே ஃபுல்லா சாதாரணமா இருக்கு. இந்த சென்டர்ல வச்சு போட்டுருவாங்க. பாத்தீங்களா, இந்த குத்துக்கால் சும்மா நோம்பலா தான் இருக்கு. இந்த குத்துக்கால் வந்து சும்மா இதுல வந்து பெருசா பிடிக்கிற கூட வந்து இதாலும் ஒரு சப்போர்ட் போட்டு தான் நிகழ்ந்தோட நடுவில் பலப்பில்லாம தான் இருக்கு இந்த குத்துக்கால். எனக்கு நல்லா மோடிஃபை பண்ணிட்டாங்க. அந்த வளைவுகள் நெளிவுகளில் வந்து டிசைன் வைஸாக அவுட்லுக்கில் பஜாஜ் வந்து வேறு லெவல். டிவிஎஸ் வந்து சும்மா கேர்வில் ஸ்டிக்கர் ஒட்டி முன் இது மட்டும் கொஞ்சம் வளைச்சிருக்காங்க. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்க எனக்கு வந்து பஜாஜின் டிசைன் வந்து நல்லா பிடிச்சி கொண்டுச்சு. 2வது விஷயம் வந்து என்ன சொல்லி சொன்னால், கதவு. இப்போ கதவுல ஒரு சின்ன குழப்பமாக போயிட்டேன்னா, நான் வீடியோ எடுத்த டைமில் வந்து 2 பக்கமும் இரும்பு கதவு அதை டிசைன் பண்ணி பஜாஜ் செய்திருந்தேன். டிவிஎஸ் இப்போ வர்ற ஆட்டோவுக்கு வந்து 2 பக்கமும் கதவை வந்து குடிக்கணும். ஆனால் பஜாஜின் கடைசியாக வந்து ஆட்டோ வாங்கினோம், அந்த ஆட்டோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு சைடு ரப்பர் தான் வச்சுருக்காங்க. அப்போ இப்போ வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்ன அந்த பாடி டிசைனில் வந்து பஜாஜ் தான் பெஸ்ட். டிவிஎஸ் அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்து இது வர்ற மாதிரி கிடந்த அந்த லுக் இதெல்லாம் விட அந்த லுக் வைஸாக அதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அடுத்த விஷயம், இப்போ நான் கதவு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், வாகனத்தின் இன்ஜின் சைஸை பார்ப்போம், இன்ஜின் கெப்பாசிட்டியை பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. அதாவது வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து இன்ஜினில் வந்து வளமையான முந்தி வந்த ஆட்டோலாம் 205 சிசியாக இருந்தது. இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 236 சிசி வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னா 236 சிசி. டிவிஎஸ் ஆட்டோ வந்து 200 சிசி, அதாவது 199 சிசி, 199 200 சிசிக்குள்ள அது வரும். இப்போ ஆட்டோட சிசி வந்து எவ்வளோ சொன்னீங்க? 199 சிசி.
இப்போ சிசி வைஸ் இன்ஜின் கெப்பாசிட்டி வைஸாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னாலும் மறுபடியும் பஜாஜ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்த நாங்கள் ஒரு பெட்ரோல் மீட்டரை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பஜாஜ் வந்து நான் எந்த ஒரு மீட்டர் வந்து வேண்டாமன்னு சொல்லி சொன்னேனோ அதே மீட்டர் தான் இப்போ வந்து பஜாஜ் வந்து அதாவது வந்து டிஜிட்டல் மீட்டர்னு சொல்லி லைட்டில் கொடுத்துருக்கீங்க. இது பெட்ரோல் எல்லாம் சரியாக காட்டுதா அந்த இல்லை உங்களுக்கு ஓடைக்கெல்லாம் சரியாக காட்டாது. முதல்ல நான் வச்சு இந்த டிவிஎஸும் இப்படித்தான். அதில் வந்து ஒரு லைட் மட்டும் பெட்ரோல் இல்லாட்டி இந்த இல்ல இது ரிசர்வுக்குமாரே இந்த மஞ்சள் லைட் இருக்கு மேலே இருக்கு. இதுல நார்மலா இருக்கு 2 லிட்டர் கடைசியா இருக்கே சிவப்பு லைட் பத்தும். சிவப்பு லைட் எல்லாம் முடிஞ்சு ரிசர்வுக்கு வந்தவொடனே இந்த மஞ்சள் லைட் இருக்குல்ல அது துள்ளி 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 கொண்டிக்கும். சரி அதோட சிவப்புக்கு பிறகு குறைய விடக்கூடாதுன்னா பம்மோடல் தானே. இந்த லைட் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி காலப்போக்கெலாம் தெரியுமே. இது வந்து பாவனையில் இல்லாமல் புதுசாக வந்திருக்கு. அனலாக் முறை வந்து இல்லை. டிவிஎஸ் வந்து இந்த விஷயத்தில் எனக்கு பிடிச்ச அந்த மீட்டர் அந்த நம்பர்ஸ் அனலாக் மீட்டர்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பரில் வந்து இந்த இது வந்த சைடு அது டிரெக்டாக வந்து கேபிளால் வந்து உள்ள ஒரு பம்ப் ஒன்று போட்டு அது மிதக்கும். அது மிதக்கிற அளவை வச்சுக்கொண்டு இங்கே வந்து மீட்டர் காட்டும். இது வந்து பெட்ரோலில் மிதக்கிற அந்த தன்மையை வச்சுக்கொண்டு இங்கே மீட்டர் காட்டும். ஆனால் இதில் வந்து என்ன சொல்லி சொன்னால் கூட அக்ரோட்டாக காட்டுறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ டிவிஎஸ்ல இருக்க இந்த முறையில். இதில் இந்த பெட்ரோல் மீட்டர்ன்ற விஷயத்தில் வந்து எனக்கு வந்து டிவிஎஸ் வந்து பெஸ்ட். அடுத்து வந்து பூஃபர் ரெண்டுலேயுமே வந்து பூஃபர்ன்ற விட பிளேயர் ஆடியோ பிளேயர் வந்து ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம். ரெண்டுலேயும் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது நான் 5 மாதத்துக்கு முன்னுக்கு எடுத்த வீடியோவில் வந்து அந்த கேஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இப்போ நான் பார்த்த ஆட்டோ வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வரோம். அந்த ஆட்டோவில் வந்து என்ன சொன்னால் ஸ்பீக்கர் இல்லை, அந்த டிசைனை கொடுத்துருக்காங்க. பாட்டு பின்னுக்கு சவுண்ட் நல்லா இருக்குமா? நீங்கள் போட்டுருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கீங்க. ரைட். நான் பேசிக்காக வர்ற ஆட்டோவில் வர ஸ்பீக்கர் என்ன இருங்க ஒரு காட்டுறேன். இல்லை இந்த ஆட்டோவில் வர்ற ஸ்பீக்கர் எப்படி இருக்கு? ரெண்டு கலவுக்கு விரையில ஒரு கலவுக்கு மட்டும்தான் வந்த செட். ஆனால் நெல்ல பேர் இது எப்ப எடுத்தீங்க இந்த ஆட்டோ? அந்த இடம் விட்டுருக்காங்க. இதான் அந்த இடம். ஆனா இவர் லைன் கொடுக்கணும். இவர் வந்து இது நான் இப்ப 5 மாசம் ஆயிடுது. 5 மாசம் ஆயிடுது. இப்ப இந்த ஆட்டோ வரைக்கும் நான் வீடியோ செய்தேன். ஆனா இப்ப வர்ற ஆட்டோ நல்ல வித்தியாசமா இருக்கு. இது வந்து ஒரு கலவு 2 கலவு உள்ளதுக்கு விரையில ஒரு கலவு உள்ளதுக்கு வந்தது. ஆனா இந்த கலவுல அது ரப்பர் பிளாஸ்டிக் அடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வர்ற நான் சொன்ன ஒரு கலவை பிளாக் பண்ணிருக்கேன் பஜாஜ்ல. அந்த ஆட்டோவில் வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம் பூட்டி இருக்குது. டிவிஎஸில் வந்து வேற அந்த கடைசியாக தான் வந்த அந்த எல்லாத்துலேயும் வந்து இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் பூட்டி இருக்கு. ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. இதுல 2 ஸ்பீக்கர் இருக்கு. ப்ளூடூத் எஃப்எம் எல்லாம் இதில் வேலை செய்யும். சவுண்ட் வைஸாக ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இப்போ டிவிஎஸ்ன்ட்டு விட பஜாஜ் கூட அந்த வந்து நான் ஓடி பார்த்து உள்ள ஏறி இருந்து பார்க்கல, சும்மா ப்ளே பண்ணுறதுல சவுண்ட் ஓகே தான் இருக்குது. ஆனால் இப்போ இன்னொரு நாள் ரிவ்யூ எடுத்துறதுல அவர் வந்து எக்ஸ்ட்ரா பவர் போட்டிருக்கார். சரி, அவட்ட கதையை விட்டு இப்போ நாங்கள் இந்த 2க்கு இயல்பாக வந்து இதை பற்றி பார்ப்போம். ஏன்னா அவர் வந்து பர்சனலாக தனக்கான சவுண்ட் கூட்டுறது அதை வந்து இந்த கம்பேர் பண்ணுறதுல கதைக்கவே இயலாது. இந்த இதை பார்த்தா ரெண்டுமே வந்து சமனாக இருக்குது. 2 பக்கமுமே ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக் வந்து 2 பக்கமும் பொதுவாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த லோக் சிஸ்டம் நான் பார்த்தது எனக்கு பிடிச்ச லோக் சிஸ்டம் வந்து டிவிஎஸ். நான் சொன்னேன் பஜாஜில் வந்து இந்த சீட்டு கீழே வந்து பின்பக்கத்தால் போய் தான் ஒரு லோக் நாங்கள் ஒரு பெட் லோக் வண்டி அதோட ஆமை போட்டு வண்டி நாங்கள் அதை வந்து லோக் பண்ணி திறக்க போனோம். இதே வந்து டிவிஎஸ்ல எப்படி சொல்லிச்சுன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான அம்சம். ரெண்டாவது வந்து உயரம். நான் ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி இருந்தால் பஜாஜில் இருக்குன்னு சொல்லி இப்படிதான் அப்படி தரணும். அப்படியே இந்த எல்லாத்துக்கு நான் பெண்ட் ஆகணும். இந்த அறிவிடா வருங்க. ஓகே தானே. ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் இந்த முடங்கால் எடுங்க. இந்த முடங்கால் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்த்தியான ஆக்களே கொஞ்சம் மட்டும் போடும். அப்படித்தான் கொஞ்சம் இல்லை கேமரா நீங்கள் திரும்ப கொஞ்சம் நேராக வச்சு கேமரா வீடியோவில் பாருங்க என்ன இப்படி தெரியுதானே இந்த இடத்த பாருங்க எனக்கு முட்டுப்படுது இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிச்சு வச்சுக்க இதெல்லாம் வந்து எனக்கு இந்த சும்மா அடிக்கும். உயரத்துக்கு சரி. பட் எனக்கு வந்து இப்போ இந்த இதில் நீங்கள் பூட்டினது இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தானே. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஆனால் இந்த கிளாஸ் இது நல்லா இருக்கு. உங்களோட உயரத்துக்கு இதாக இருக்கு. இப்போ நீங்கள் 2 ஸ்டாக்ல இருக்கிறீங்களா? 2 ஸ்டாக்ல இருந்தாலும் அப்படி நான் 2 ஸ்டாக்கு கம்பேர் பண்ணல. நான் வந்து என்ன செஞ்சேன் இப்போ டிவிஎஸ் இந்த ஆட்டோவை கம்பேர் பண்ணி நான் பார்க்குறேன். ஒரு சீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணால் விட்டுதாலுமே இந்த பின் இந்த பேக் சைட் வந்து பின் சீட்டில் தொங்கலில் முட்டுது. அப்போ எனக்கு வந்து அந்த முடங்கால் வந்து கண்டிப்பாக எனக்கு இடிக்கிறது. நான் முதல் ஓடைக்கையுமே இடிக்கிறது. ஆனால் அந்த தம்பி சொல்லிக்க சீட் முன்னுக்கு வந்தபடியாக தான் இடிக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணால். நான் அப்படி இல்லை. எனக்கு வந்து பஜாஜ் ஓடைக்க அந்த இந்த முடங்கால் வந்து அந்த முன்னுக்கு இருக்க அதை இடிக்கிறது.
டிவிஎஸ்ல எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க என்ன 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 சிஸ்டம் செய்தாங்கன்னா தெரியாது. டிவிஎஸ்ல வந்து எனக்கு வந்து அந்த முழங்கால் வந்து இடிக்காது, எனக்கு கூட ஈஸியாக இருக்கும். ஸோ சிட்டிங் கெப்பாசிட்டி பின்னுக்கு வந்துமே டிவிஎஸ் ஸ்பேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். பஜாஜை விட டிவிஎஸ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூடவே தான் இருக்கிறது. இந்த விஷயத்தில் சிட்டிங் கெப்பாசிட்டி அல்லது வந்து ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து இருக்கை வசதி என்ற அம்சத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் வந்து நல்லா. சொக்கப் ஷோர் அதுகள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே நிலையிலான இருக்கணும். வந்து பஜாஜ் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். அந்த மூவ் பண்ணுற இதுகள் வந்து பயங்கரம். பஜாஜ் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம்னா இப்போ 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னோக்கி 65 வருஷம் நினைக்கிறேன். இப்போ 75-80 வருஷம் பெரும் நினைக்கிறேன். அப்படின்னு ஒரு 75-80 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பஜாஜ் வந்து ஒரு ஆட்டோ அடிக்குது. ஆனால் டிவிஎஸ் வந்து அதோட குறைஞ்ச காலம் தான். டிவிஎஸ் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தான் டிவிஎஸ் ஆட்டோன்ற கான்செப்டில் அடிச்சு விடுறத எனக்கு தெரிஞ்சு 2013-14 தான் இலங்கையில் 2014 அப்படி தான் இலங்கையில் டிவிஎஸ் ஆட்டோ அறிமுகமாக இருக்கும். ஆனால் பஜாஜ் வந்து 200 டேஷ் பழைய டேஷ் நம்பர் 3 நம்பர்ல எல்லாமே ஆட்டோ இருக்குன்றீங்க. இங்கே வந்த பாவனை அடிப்படையிலையும் சரி பஜாஜ் வந்து கனகாலமாக இருக்குது. அவங்களோட கம்பெனியில் அவங்கள ஆட்டோ தயாரிக்கிற முறையிலையும் வந்து பஜாஜ் வந்து ரொம்ப காலமாக ஆட்டோவை தயாரிக்குது. அதனால் வந்து அவங்க வந்து நிறைய விஷயம் டெஸ்ட் பண்ணி மேம்படுத்தி கொண்டிருப்பாங்க. இதில் வந்து நான் என்ன சொல்லணும்னா அந்த சொக்கப் ஷோர் இதுகள் வந்து அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சமனாக தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிச்சேன்னா ரெண்டு பக்கமே இப்போ இதுக்கும் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அப்போ இது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்கள பிள்ளை திருத்திட்டாங்களா இல்லையான்னு தெரியும். ஏன்னா நாங்கள் பழைய ஆட்டோ கம்பேர் பண்ணல, இப்போ என்ன ஆட்டோ இருக்குது அந்த ஆட்டோவில் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்றது தான் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ரெண்டையும் ஒப்பிட்டளவில் வந்து நான் ரெண்டையுமே சமனாக தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து விலையை பற்றி பார்ப்போம். விலையை பற்றி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பஜாஜ் ஆட்டோட விலை வந்து இலங்கை பெறுமதிக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா, 19,95,000 ரூபா அந்த மாதிரி இருந்தால் அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா பெறுமதியில் இருக்குது. இதை விட பதிவு காசு எப்படியுமே ரெண்டுக்கும் பெறும். 2 ஆட்டோ பதிவு செய்தாலும் அதுக்கான எக்ஸ்ட்ரா காசு, நீங்கள் லீசிங் செய்தால் லீசிங் ப்ரொசீஜர் காசு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வர்ற காசு. நான் சொல்லி இப்போ ஆட்டோவை மட்டும் வச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த ஆட்டோவுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய பெறுமதியை மட்டும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பஜாஜ் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சமும் 17,50,000 ரூபா டிவிஎஸ் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து டிவிஎஸ் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ். சும்மா அந்த கம்பெனியோட பேருக்கோ இதுக்கோ கொடுக்காம டிவிஎஸ்ஸின் கெப்பாசிட்டிக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து உண்மையிலேயே பெஸ்ட் ப்ரைஸ். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா கிட்ட 2 லட்சம் ரூபானா டிஃப்ரெண்ட்டாக மாறப்போகுது. அப்போ இதில் வந்து ஆட்டோ எடுக்கிறாங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பஜாஜை விட டிவிஎஸ் வந்து ப்ரைஸ் வைஸாக நல்லா இருக்கும். அடுத்தது வந்து நான் இப்போ ப்ரைஸை பற்றி கதைச்சபடியாக இது இந்த ரீவேல்யூ எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால் இதில் தான் பயங்கரமாக அடி வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் நான் இந்த ஆட்டோவை விற்க மாட்டேன், 2 ரூபா எடுப்பேன். இப்போ நான் வந்து இந்த ஆட்டோவை நான் விற்க மாட்டேன், இது நான் வந்து நீண்ட கால பாவனைக்காண்டி வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னால் டிவிஎஸ் எடுக்கிற ஆளுக்கு லாபம் மீன்ஸ் என்னென்னு சொன்னால் ரீவேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்க்கு வந்து அவ்வளோ இல்லை. நீங்கள் எடுத்துகிட்டு 10 நாளில் விற்றாலும் 20 நாளில் விற்றாலும் 5 வருஷத்தில் விற்றாலும் பயங்கரமாக உங்களோட காசு வந்து அடி வாங்கும். நீங்கள் டிவிஎஸ் எடுத்த அப்புறம் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் பஜாஜ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ விற்கிறேன்னு சொல்லி சொன்னாலுமே ஒரு நல்ல பெறுமதிக்கு நீங்கள் மார்க்கெட் லெவலில் வந்து நல்ல பெறுமதிக்கு பஜாஜை வந்து விற்று கொள்ளலாம். இது வந்து பெறுமதி ரீதியாக பார்த்தா நம்ம ரீவேல்யூவேஷன் சும்மா பெறுமதி இல்லை, ரீவேல்யூவேஷன் பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் பெறுமதி பார்த்தாலும் பஜாஜ் வந்து தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொன்னால் ப்ரைஸ். அது வந்து பெருசாக கழிக்க மாட்டாங்க, அடி வாங்கும். இப்போ காசை எடுத்துகிட்டு விற்றா ஷோரூமை விட்டு எடுத்துகிட்டு விற்றாலே வாகனம் வந்து அடி வாங்கும். ஆனால் வந்து இப்போ டிவிஎஸ்ல ஒப்படைக்க பஜாஜ் வந்து நல்ல விலைக்கு விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தில் பஜாஜ் வந்து நல்லா. சரி, இப்போ ரீவேல்யூவேஷனுக்கு அடுத்த என்னத்தை பற்றி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த இன்ஜின்ட்டு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது வந்து பஜாஜ் வந்து கடைசியாக வர்ற இன்ஜின் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இன்ஜெக்டர் மாடலாக இருக்குது. அது வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் பம்பிங் ஏதோ ஒன்று சொல்லி சொன்னாங்க. அது வந்து என்னென்னு சொன்னால் அது வந்து கரண்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு இன்ஜினுக்கு வந்து பெட்ரோல் போகுது. ஆனால் இது வந்து கார்பரேட்டர் மாடல், இது டிவிஎஸ் வந்து கார்பரேட்டர் மாடல். அப்போ இதில் எது நன்மைன்னு சொல்லி சொன்னால் இன்ஜெக்டர் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கார்பரேட்டர் மாடலாம் நல்ல ஆட்டோ. நீங்கள் 2 ஸ்ட்ரோக் பாவீங்களா? 2 ஸ்ட்ரோக்கும் 4 ஸ்ட்ரோக்கும் முடியல வந்தோன்னா இப்போ இந்த இன்ஜெக்டர் மாடல் ஒன்று வந்திருக்குல்ல, இது வந்து இன்ஜெக்டர், உங்களுக்கு வந்து கார்பரேட்டர். எது நல்ல நினைக்கிறீங்க? மெக்கானிக் மாதிரி ஆட்டோ எடுத்து திருப்பி 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி வித்துருக்குறாங்க. 2 விஷயத்துக்காண்டி என்ன சொன்னால் இன்ஜெக்டர் மாடலில் வந்து பெட்ரோல் நாங்கள் அடிக்க பெட்ரோல் ஏதாவது இருந்தால் அது வந்து வேலைக்கு பழுதாக வாய்ப்பு இருக்குது. கார்பரேட்டர் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி இது பண்ணி சேவ் பண்ணி போய் கொண்டு இருக்கலாம். கார்பரேட்டர் வந்து அவ்வளவு தூரம் வந்து இன்ஜெக்டர் அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது
அவ்வளவு நுணுக்கமாக கவனமாக பாவிக்க வேண்டிய அவசியம் வந்து கார்பரேட்டரில் வந்து பயங்கர குறைவு. இந்த விஷயத்தில் வந்து இன்ஜெக்டர் வந்து பக்காவாக பியூல் வந்து வேஸ்ட் இல்லாமல் சூழலுக்கு மாசுபாடு இல்லாமல் பெட்ரோல் வந்து என்ன சொல்கிறது எரியாமல் போகாமல் வீணாக போகாமல் வந்து இன்ஜெக்டர் வந்து எங்களை காப்பாற்றும். கார்பரேட்டர் மாடலில் கொஞ்சம் அதாவது இப்போ கார்பரேட்டர் மாடலில் இருந்த வாகனம் இன்ஜெக்டருக்கு மாறுது, அதான் அடுத்த ஒரு வளர்ச்சின்னு மாறுதுன்னு சொன்னால் கார்பரேட்டரில் இருந்த பிரச்சனைகளை வந்து இன்ஜெக்டர் மாடல் வந்து கிளியர் பண்ணி தான் பெறும். ஆனாலுமே மக்களிடத்தில் வந்து பாவனைக்கு எது நல்லம், ஒரு திருத்துறதுக்கு ஒரு செலவுக்கு எது நல்ல மாதிரி சொல்லிச்சுன்னா இன்ஜெக்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஒரு இன்ஜெக்டரை மாற்றணும் இல்லை ஒரு செட்டிங் மாற்றணுன்ற ஒரு கான்செப்டில் வந்து இன்ஜெக்டர் வந்து பெருமதியாக இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து கார்பரேட்டர் மாடல் வந்து பாவனைக்கு நல்லம், திருத்துற கொள்கிற செலவுகளுக்கு நல்லம். மற்றது வந்து ஓவராலாக இப்போ நான் கார்பரேட்டர் கூட பாவிச்சு பழகினபடியாக இன்ஜெக்டர் வந்து அந்த அக்ரோசியும் அந்த பெட்ரோல் வேஸ்ட் ஆகாத தன்மையும் வந்து இன்ஜெக்டரில் கூட இருக்கும். கார்பரேட்டரில் வந்து அந்த தன்மை வந்து குறைவாக இருக்கும். இதில் வந்து இன்ஜெக்டர் நல்லம், ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அன்றாடம் பாவிச்சு இந்த செலவுகளை கணக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் கார்பரேட்டர் தான் உண்மையிலேயே நல்லம். இப்போ நீங்கள் இன்ஜெக்டர் மாடல் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பெட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணுவோம், அளவுக்கு மேலே பெட்ரோல் குறைகிறது. இப்போ ஒரு இதுகள் பண்ணேக்க வந்து இன்ஜெக்டர் வந்து ஒரு அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வர கூட வாய்ப்பு இருக்குது, இன்ஜெக்டருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே விஷயம் வந்து நீங்கள் டிவிஎஸ் கார்பரேட்டருக்கு வந்து அடியோட்டோ ஓடினாலும் பெட்ரோல் விட்டு திருப்பி கொஞ்சம் எதாவது ஸ்டார்ட் எடுத்து போய் கொண்டிருக்கலாம். இந்த விஷயத்தில் எனக்கு நான் சரிசமனாக கொடுக்குறேன், ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து எனக்கு நல்ல மாதிரி சொல்வேன். ஆனால் கார்பரேட்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனாக பெட்டர் ஐடியா. இப்போ நான் இந்த செலவுன்னு காய்ச்சபடியாக இதில் எது பெட்ரோல் நல்லா பாவிக்குது இதுக்கும் வந்து என்னால் சமனாக கொடுக்க முடியுமேனு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு ஆக்களை பொறுத்தது ஒரு இடங்களை பொறுத்தது தான் இந்த பெட்ரோல் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டுமே 30+ வந்து ரெண்டுமே தரும் பெட்ரோல். ஆனால் இப்போ அடிக்கடி பிரேக் பிடிக்கிறது, ரேஸ் பண்ணி ஒரு சில பேர் சும்மா பொம்பளை கண்டாடி இந்த முறுக்கிற விளையாட்டுகள் இந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னால் பெட்ரோல் வந்து வேஸ்ட் ஆகும். சில பேர் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படி சும்மா ரேஸ் பண்ணுறது தேவையில்லை. ஏன்னா அது வந்து அந்த பெட்ரோல் வந்து ஊசி போகிற லைன் இருக்குது தானே, அந்த லைன் வந்து இப்படி சும்மா செஞ்சுன்னா பெட்ரோல் வந்து வேஸ்ட்டாக மாறும். அதில் வந்து பெட்ரோல் வந்து ரெண்டுமே வந்து சேம். அது நீங்கள் ஓடுறதை பொறுத்து நீங்கள் கிடங்கு பள்ளம் ஓடுறது, டயருன்ற ப்ரெஷர் பார்க்கணும். டயருக்கு வந்து ஒவ்வொரு காற்றுக்கு ஒரு அளவு ஒன்று தந்திருப்பாங்க, முன்சிலுக்கு விழா பின்சிலுக்கு விழா வேலை 3க்கு முறைய மாதிரி என்றாலும் அடிக்கடி போய் அளவு பார்க்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா 1 வீக் ஒருக்கா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் ஒரு 2 வீக்ஸ் பார்க்க உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இது டயர் ப்ரெஷர் குறையுதுன்ற வச்சுக்கொண்டு நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கொண்டு அடுத்தடுத்த முறை அதே டைம் டேஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டு லாங் ட்ரிப் நீங்கள் ஓடுறதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வாகனத்தின் டயர்ன்ற ப்ரெஷரை கவனிங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நிலத்தில் எவ்வளோ தூரம் படுகுதோ உராயுதோ அந்த நிலத்துக்கு வந்து இன்ஜின் வந்து என்ன செய்ய கூட வேலை செய்ய வேணும். அது காற்றடிச்சு அது லெவலில் என்ன சொல்கிறது இவங்க சொல்லுவாங்க என்ன அதிராமல் வைப்ரேட் பண்ணாமல் ஆகக்கூடவும் அடிக்கக்கூடாது. அளவான அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் பெட்ரோல் எல்லாம் வந்து பயங்கர நீட்டாக பாய்க்கும். மற்ற முடக்குகளில் சும்மா தேவையில்லாமல் முறையை கொண்டு போய் பெட்ரோல் அடிக்கிறது, பிரேக் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பெட்ரோலை வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். இதில் 2 விஷயத்துலையுமே நான் வந்து பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் பெட்ரோல் வந்து 2 நல்லா பாவிக்கும். மற்றது வந்து டிவிஎஸ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த இந்த கீ லோக் எனக்கு பிடிச்சிருந்தது, அது இந்த ஸ்பேஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. முன்னுக்கு வந்து அந்த முன் கண்ணாடி வந்து நல்ல கொஞ்சம் உள்ள இறக்கி இருக்காங்க, பஜாஜை விட நல்லா இறக்கிருக்காங்க. அது நான் இப்போ ஆட்டோ பார்த்தேன்னு சொன்னால் பஜாஜ் ஆட்டோ அது வந்து இன்னும் அவன் வந்து டெவலப் பண்ணி என்ன செய்யிருக்கான்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து கிளியர் இல்லாமல் இருக்குது. இந்த உயரத்துக்கு வந்து மீதெல்லாம் ஃபுல்லாக வந்து பிளக் ஆகுது. அந்தபடி எனக்கு வந்து அது ஓகே. இப்போ நான் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அவருக்கு வந்து அந்த ஆட்டோ வந்து ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் வந்து முடங்கா அடிக்குது, பின் சீட்டில் இருந்தால் எனக்கு முடங்கா அடிக்கும், முன் கண்ணாடியை வந்து உயரங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு இப்படி வேலை செய்த ஆட்டோ ஒன்று எனக்கு தலை அடிக்கும், குனிஞ்சு ஆக அந்த இது மலைக்கு ஒழுகாமல் கொண்டு இது பண்ணால் நல்லா குனிஞ்சு போகணும். அது டிவிஎஸ்ஸாக இருந்தாலும் ஆட்டு இதே பிரச்சனை எனக்கு இருக்குது. பஜாஜாக இருந்தாலும் எனக்கு இதே பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நாங்கள் பூட்டுற இதால் எனக்கு நார்மலாக பிரச்சனை இருக்குது. அப்புறம் இந்த சைட் மிரர் இருக்கலாம், சைட் கண்ணாடி இருக்கலாம், அந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் பயங்கர வைரமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் நல்ல மாண்டு கேட்டு சொல்லி அப்போ தம்பி சொல்ல எனக்கு முடியாதுன்ற மாதிரி சொன்னவர். ஆனால் நான் பார்த்தளவில் என்ன சொல்லி சொன்னால் டிவிஎஸ் ஆட்டோ உதவிடாது சாஃப்டாக சும்மா தட்டுப்பட்ட வீச்சுக்கு திரும்பும். நான் கையாலே அந்த வீடியோ செய்தனால் தட்டுப்பட்ட வீச்சுக்கு வந்து அந்த இது என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா திரும்பும். ஆனால் இதே விஷயம் பஜாஜில் வந்து பயங்கர டைட்டாக இருக்குது. அது வந்து நல்லா ஒரு உணர்ச்சிப்பட்டு அந்த கண்ணாடியெல்லாம் கீறுபட்ட பிறகு தான் அது திரும்பும், அல்லது திரும்புறதுக்கான வாய்ப்பு குறைவுன்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் கிடந்தது. அதில் அது சாஃப்ட் இல்லை. டிவிஎஸ் வந்து நீங்கள் சும்மா நார்மலாக தட்டுப்பட்டாலும் டக்குன்னு திரும்பிடும். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்ன்ற கண்ணாடி சிஸ்டம் வந்து நல்லா இருக்குது. கூட்ஸ் வந்து பஜாஜின் கூட்ஸ் அதை நான் அவுட்லுக்காக சொல்லிட்டேன் ஏற்கனவே, பஜாஜ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒரு நல்ல விஷயமா, நல்ல ஒரு ஸ்பேஸை, நல்ல ஒரு இடைவெளியாக இருக்கட்டும், நல்ல ஒரு வாகனமாக இருக்கட்டும், பஜாஜை விட
டிவிஎஸ் வந்து எனக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த சொன்ன கியர் சிஸ்டம் நல்லா கியர் சிஸ்டம் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பஜாஜில் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும் சின்ன டிக் டிக் சவுண்ட்லேயே பயங்கரமாக திரும்பும் ஆனால் ரிவர்ஸ் கியர்லாம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்க இழுத்து திருப்பணும் இந்த விஷயம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டிவிஎஸில் கையிலேயே ஃபுல்லாக சகல ரிவர்ஸ் கியரில் இருந்து எல்லா கியரும் கையில் இருக்குது ஆனால் பஜாஜை விடைக்க கொஞ்சம் இந்த கியர் விடைக்க கொஞ்சம் சவுண்ட் வந்து டிவிஎஸில் கூடவாக தான் இருக்குது ஆனால் அந்த கியர் சிஸ்டம் கைக்கு இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு வாகனமாக எனக்கு பிடிச்சது வந்து டிவிஎஸ் ஆனால் கூடுதலான ஆட்களுக்கு பஜாஜ் வந்து நல்ல சேவையை செய்யுது ஒரு விலைக்கு விற்கிறது நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் திருப்பி சொல்ல வேண்டி வரும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஜோதிச்சிருங்க உங்களுக்கு எது தேவை நீங்கள் உயரமான ஆளா ஒரு குண்டான ஆளா இல்லை நீங்கள் ஒரு பஜாஜ் லவ்வரா இல்லை ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ரெண்டுமே சாஃப்டான வாகனம் தான் பஜாஜ் வந்து கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்காங்க பஜாஜ் வந்து நிறைய காலமாக ஆட்டோ அடிக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையில் கூட எடுக்கலாம் டிவிஎஸ் வந்து கொஞ்சம் காலம் குறையாக எடுக்கலாம் ஆனால் நான் வந்து எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து டிவிஎஸ் வந்து ஒரு தரமான வாகனம் டிவிஎஸ் பஜாஜுக்கு டிவிஎஸ் வந்து ஆட்டோக்கு புதுசாக இருந்தாலும் ஆனால் டிவிஎஸ் வந்து ரெண்டுமே இந்தியன் வாகனம் டிவிஎஸ் வந்து நிறைய காலமாக வந்து வாகனங்கள் செய்யுது அதனால் வந்து ஒவ்வொரு அந்த பெரிய பிள்ளைகள் விடுறதுக்கு ரெண்டு பெரிய வாய்ப்புகள் இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுன்றோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் அதை வந்து ஃபோர் ஸ்டாக் 2 ஸ்டாக் அதாவது இது என்ன சொல்லி சொன்னால் பஜாஜ் ஆட்டோ வந்து 4 ஸ்டாக்னு சொல்லி அதில் எழுதி ஒட்டி இருந்தது அதே மாதிரி டிவிஎஸில் போய்க்கங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நான் கேட்க அந்த கார் சொல்கிறோம் இது வந்து 4 ஸ்டாக் இன்ஜின்ட்டு 4 ஸ்டாக் இன்ஜின் ஓகே 4 ஸ்டாக் இன்ஜின் முடிவு வந்து 4 ஸ்டாக் தான் இப்போ வருது 2 ஸ்டாக் வர்றது எனக்கு ஒரு விஷயம் அப்போ தான் அவங்களை சொன்னால் 2 ஸ்டாக் 4 ஸ்டாக் கொண்டு ஆட்டோவில் 2 விஷயம் இருக்குது அதாவது 4 ஸ்டாக் ஆட்டோவை விட 2 ஸ்டாக் ஆட்டோ ஒயில் கலந்து பெட்ரோலோட ஒயில் கலந்து வாகனத்துக்கு யாராவது விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வாகனம் வந்து 2 ஸ்டாக் வாகனம் 4 ஸ்டாக் வாகனத்துக்கு என்ன சொன்னால் ஒயில் தனியாக விடுவினோம் பெட்ரோல் வந்து தனியாக விடுறது ஒயிலுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ஏரியா இருக்குது பெட்ரோல் வந்து வளமையாக பெட்ரோல் டேங்கில் அடித்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஆனால் 2 ஸ்டாக்கில் வந்து பெட்ரோலும் ஒயிலும் வந்து ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அது வந்து வளமையாக பெட்ரோல் விடுற இடத்தால விடுவினோம் இப்போ இது ஒரு ஏன் ஸ்பெக்காக சொல்கிறான்ற கேள்வி எனக்கு வந்தது ஏன் வந்தோன்னு சொன்னால் 2 ஸ்டாக் வந்து இலங்கை நடைமுறையில் வந்து அதாவது ஆட்டோவில் வந்து அது நிப்பாடி நிறைய காலம் ஆகிட்டு 2 ஸ்டாக் ஆட்டோ புதுசாக வர்றதில்லை 2 ஸ்டாக் இன்ஜின் வருது எப்படின்னு சொன்னால் இந்த ஃபிஷர்மிஸ்ட் இந்த மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து அந்த போட்டில் வந்து யூஸ் பண்ணிடலாம் இன்ஜின் அந்த இன்ஜின் வந்து 2 ஸ்டாக் அதுக்கு வந்து பாருங்க மண்ணெண்ணையோட ஒயிலை கலப்பாங்க இல்லை பெட்ரோலோட ஒயிலை கலந்து விடுவாங்க அந்த இது வந்து 2 ஸ்டாக் இன்ஜினில் இப்போவும் வேலை செய்யணுன்றது மற்றபடி பழைய ஸ்கூட்டர்கள் அதுகளில் தான் இந்த 2 ஸ்டாக் வந்து இந்த ஆட்டோ பழைய ஸ்கூட்டர் பழைய மோட்டர் பைக் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் கலந்து வர பைக்குகள் இருக்கும் அது வந்து பழைய கன்செப்ட் அதில் நிறைய பிழைகள் இருக்குது அது வந்து சூழலுக்கு பிரச்சனைன்னு சொல்லி 2 ஸ்டாக்கை வந்து நிப்பாட்டிட்டாங்க புதுசாக இங்கே வேற பண்ணுறது இல்லை இந்த 2 ஸ்டாக்குக்கு அடுத்ததை கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது இதில் இருக்க நிறை குறைகளை வந்து இந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிற முகமாக கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த 4 ஸ்டாக் இன்ஜின் இந்த 4 ஸ்டாக் இன்ஜினை பற்றி நான் ஒரு சின்ன வீடியோ வந்து நான் இந்த ஃபோனில் இருந்து நான் காட்டுறேன்னு சொன்னால் இந்த 4 ஸ்டாக் இன்ஜின் எப்படி வேலை செய்யுது இந்த 4 ஸ்டாக் இன்ஜின் சிலிண்டர் எப்படி இருக்குன்ற விஷயங்களை வந்து நான் இதில் காட்டுறேன் அப்படி காட்டுறேன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து எது நன்மைன்னு சொல்லி சொன்னால் 4 ஸ்டாக் இன்ஜினை விட 2 ஸ்டாக் இன்ஜின் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் குறைஞ்ச நேரத்தில் அதாவது வந்து அதோட சுழற்சி அடிப்படையில் அது வந்து 4 ஸ்டாக் செய்கிற வேலையை 2 ஸ்டாக் வந்து 2 தடவையில் அதாவது இங்கே 4 ஸ்டாக்கில் வந்து 4 தடவைகள் ஒரு வேலை நடக்கும் அந்த வேலை வந்து இங்கே 2 தடவையிலேயே இந்த 4 வேலையும் நடைபெற்று அந்த பவர் வந்து பிறப்பிக்கப்படும் அப்போ பவர் பிறப்பிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் 4 ஸ்டாக்குன்ற பவரை விட 2 ஸ்டாக்குன்ற இன்ஜின் பவர் வந்து இப்போ அதாவது ஓடேக்க 2 ஸ்டாக்கை விட 4 ஸ்டாக் நல்லா இருக்குன்னு சொல்லுவினோம் ஆனால் அது இன்ஜின்லேருந்து பிறப்பிக்கப்படுகின்ற சக்தி வந்து 4 ஸ்டாக்குன்ற அளவை விட 2 ஸ்டாக்குன்ற அளவு வந்து பயங்கர கூடவே இருக்கும். ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இந்த 4 ஸ்டாக்குக்கும் 2 ஸ்டாக்கும் வித்தியாசம் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு 4 ஸ்டாக் இன்ஜின்ட்டு ஒரு படம் இதில் வந்து வீடியோவில் காட்டுறேன். நான் இப்போ ஒரு எடிட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டணுமென்றக்காண்டி இந்த இடத்துல நான் வந்து ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். இது ஏன்னு சொன்னால் நான் வீடியோ அப்ளை பண்ணுறத நான் எனக்கு தொட்டு சொல்கிறது வந்து எனக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் அது ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால் ஏதோ பெரிய இது பண்ணி நான் இது ஒன்றும் சொல்லலை, எனக்கு விளங்கின விஷயத்தை வந்து நான் இதை சொல்ல போகிறேன். சரி, 4 ஸ்டாக்னு சொன்னால் இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர். இப்படி 4 சிலிண்டர் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் இந்த 4 சிலிண்டர் வாகனம் இப்போ கார் எல்லாம் கூடுதலான பெரிய கார்கள் 1000 cc வர கார்கள் எல்லாமே இப்படி 4 சிலிண்டராக இருக்கும். சில நேரங்களில் சில கார்களை சொன்னால் 2 சிலிண்டர் கார்னா சிங்கிள் சிலிண்டர் பைக் ஆட்டோ எல்லாம் இப்போ வர்றது சிங்கிள் சிலிண்டரில் கூட இருக்குது. இப்போ நான் இதில் சிங்கிள் சிலிண்டர்ன்னு சொல்லி சொன்னால் சிங்கிள் சிலிண்டரை வந்து 4 ஸ்டாக்கை பற்றி நான் விளங்கப்படுத்த போகிறேன். இதில் வந்து இதை சொல்கிறது வந்து ஹெட் அண்ட் இந்த இடத்த சொல்லுவோம் இல்லை, இதில் பாருங்கள் இதில் மார்க் பண்ணுறேன், இதில் மார்க் பண்ணப்படுது. இந்த இடத்த வந்து ஹெட்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஹெட்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து சொல்கிறது கிராங்க் சாஃப்ட். இது வந்து கிராங்க் சாஃப்ட், இது வந்து கிராங்க்
அது மாதிரி இந்த 2 வேல்வ் இருக்குல்ல, இந்த 2 வேல்வ் தான் 4 ஸ்ட்ரோக்கில் முக்கியமான விஷயமா இருக்கும். இது வந்து 2 ஸ்ட்ரோக்கில் இருக்காது, இருக்கும். ஆனால் இது வேறு மாதிரி இருக்கும். இப்படி சாஃப்டாக இருக்கு, இப்படி வந்து ஒரு வேல்வாக இருக்காது. சரியா? இதில் இந்த அம்புக்குறி போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த அம்புக்குறி போட்டிருக்கிறதால பெட்ரோல் வரப்போகுது. அப்போ இந்த வர்ற பெட்ரோலை பிளக் பண்ணுற வேல்வ் வந்து இது, அதாவது வந்து உள்ள பெட்ரோல் வர்றதுக்கான ஒரு அடைப்பா இதுதான் டிசைட் பண்ணி, இந்த வேல்வ் தான் டிசைட் பண்ண போது இந்த பெட்ரோல் எப்பப்போ வரப்போகுதுன்னு சொல்லி, ரைட்டா? அதே மாதிரி இங்கால ஒரு வேல்வ் இருக்குது. இந்த வேல்வ் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வேல்வ் தான் அந்த பெட்ரோல் எரிஞ்சா பிறகு இந்த புகை அல்லது கார்பன் இதுக்கு தேங்கி இருக்கிற விஷயங்கள் வெளியில் போகிறதுக்கான வேல்வ் வந்து இந்த வேல்வ். மொத்தம் இதில் வந்து 2 வேல்வ் இருக்குன்றதை கிளியராகி கொள்ளுங்க. இது வந்து 2 ஸ்ட்ரோக்குக்கு இதே மாதிரி இருக்காது, 2 ஸ்ட்ரோக்குக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் 4 ஸ்ட்ரோக்கை மட்டும் இப்போ பார்ப்போம். இதில் வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால், இது வந்து நான் ஹெட் இது ரெண்டுமே பொதுவாக இருக்கும். இந்த கிராங்க் சாஃப்ட்லாம் பொதுவாக இருக்கும். இந்த பெட்ரோல் வர்றதுக்கான இந்த வேல்வ் வந்து 4 ஸ்ட்ரோக்குக்கு தான் இருக்கும். அதே மாதிரி இதில் இஞ்சால இருக்கிறது வந்து வெளியே போகிறது. இப்போ வெளியீடு உள்வேறு வாயில் வெளிவேறு வாயில்னு சொல்லி, வெளியில் விடுற வாயில்னு சொல்லி இதை நாங்கள் எங்களுக்கு விளங்குற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் பாருங்க சொன்னால், இது வந்து ஸ்பார்க் பிளக் இருக்குது. அதாவது வந்து இது நெருப்பு பொறியை வந்து எங்களுக்கு தர்றதுக்கான பிளக் வந்து இந்த இடத்துலான் இருக்குது. இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் பெட்ரோல் வருகுது. இந்த பெட்ரோல் வரக்கான அம்புக்குறி காட்டுறாங்க, பெட்ரோல் வருகுது. இப்போ இந்த வாயில் திறந்துருக்கு. இப்போ இதுக்குள்ளே வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாகிட்டு, ஃபுல்லான அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்த சொல்கிறது வந்து இப்போ பாருங்கள், ஒரு ஸ்ட்ரோக். அதாவது இது கீழே வரைக்கும் இந்த பெட்ரோல் வருது, ஒரு ஸ்ட்ரோக், ரைட்டா? முதலாவது ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்குது, முதலாவது அடிப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த பெட்ரோல் வந்து உள்ளே வருது. 2வது ஸ்ட்ரோக் இப்போ கீழேன்றது மேலே திருப்பி போகுது இல்லை, இப்போ திருப்பி மேலே போய் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ இதில் வந்து இது கீழே வரைக்கும் வந்த இந்த இதில் வந்து என்னென்ன வரும்னு சொல்லி சொன்னால், பெட்ரோல் ப்ளஸ் ஏஆர் காற்றும் வரும். பெட்ரோலும் காற்றும் வந்து இதால் வருகுது. வந்த அப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், முதலாவது அடிப்பு முடிஞ்சுது. இப்போ 2வது அடிப்புக்கு வந்து இது மேலே போயிட்டு, இது மேலே போய் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த காற்றும் இந்த பெட்ரோலும் நல்லா அமுக்கப்படும். இது வந்து 2வது ஸ்ட்ரோக்குண்ட வேலையாக இருக்குது. இப்போ இந்த 2வது ஸ்ட்ரோக்குண்ட வேலை காற்றும் இது நெருக்கப்பட்ட பிறகு இந்த 2வது அடிப்புண்ட முடிவில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்பார்க் பிளக் இருக்குல்ல, நெருப்பு பொறுத்தல்ற, இது வந்து தன்னை நெருப்பை வந்து உருவாக்கும். இப்போ நெருப்பை உருவாக்கி நான் எதுன்னு சொன்னால், இந்த 2வது ஸ்ட்ரோக்குண்ட முடிவில் நெருப்பு வந்து உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் உருவாகிற வீடியோ வழியாக பார்க்கலாம். இப்போ உருவான பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த உருவாகிட்டு இப்போ 3வது ஸ்ட்ரோக்கில் வந்து என்ன நடக்கும், இது வந்து 3வது ஸ்ட்ரோக். 3வது ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்கும், ஒரு பவர் வந்து உருவாக்கப்பட்டு, அதாவது வெடித்து சிதறி இதில் வந்து ஒரு சக்தி ஒன்று உருவாக்கப்பட்டு, அந்த சக்தியின் வேகத்தில் இந்த பிஸ்டன் என்ன செய்யணும்னு சொல்லி, இந்த ஹெட் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கீழே தள்ளப்படுது. இது வந்து 3வது வேலை. 3வது வேலை நடக்க என்னென்ன விஷயம் நடக்கும்னு பாருங்கள். இந்த 2 வேல்வும் வந்து கண்டிப்பாக மூடப்பட்டிருக்கும். முதலாவதுல திறப்படும், 2வது அமுக்கையும் இந்த 2 வேல்வும் மூடப்பட்டிருக்கும். 3வது இந்த ஸ்பார்க் பிளக் பண்ணி இந்த பவர் வந்து உருவாகினா பிறகு வெடிச்சு கீழே தள்ளிக்கையும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த 2 வேல்வும் வந்து மூடப்பட்டிருக்கும். சரியா? இப்போ 2 வேல்வும் மூடப்பட்டு தான் அந்த பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ தள்ளப்பட்டுட்டு இப்போ திருப்பி மேலே போய் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், திருப்பி இந்த இடத்துல பாருங்கள், மேலே போய் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த வெளியே போகிற வேல்வ், இந்த டஸ்ட்டுகள் இதில் எரிஞ்ச இந்த புகையல் வெளியில் போகிற வேல்வ் வந்து என்ன செய்யணும், ஓப்பன் ஆகும். இது திருப்பி மேலே போக அந்த புகை வந்து இந்த வெளியில் போயிடும். திருப்பி ஒரு அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு என்னென்ன விஷயம் நடக்குன்றதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பெட்ரோல் உள்ளே வருகுது. இது வந்து உள்ள வருகையான அடிப்பு நடக்குது. இப்போ அந்த அமுக்கப்படுற அடிப்பு நடக்குது. இப்போ அமுக்கப்பட்ட முடிவில் வந்து ஸ்பார்க் ஆகுது. ஸ்பார்க் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பார்க் ஆக போகுது. அப்போ இந்த ஸ்பார்க் ஆனதுக்கு பிறகு 3வது அடிப்பு நடக்குது, கீழே வருகுது. 3வது அடிப்பு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி, இந்த 3வது அடிப்பு வந்து இந்த ஸ்பார்க்கில் தள்ளுற வேல்வ் சக்தி வந்து உருவாக்கப்படுது. சக்தி உருவாக்கப்பட்டது 4வது அடிப்பில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த வெளியே வர்ற வேல்வ் திறக்கப்பட்டு அதன் ஊடாக இந்த புகையல் வந்து தள்ளப்படும். இப்போ நாங்கள் பார்க்குற இன்ஜின் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எங்கே இப்போ வந்து பாவனையில் இல்லை, பாவனையில் புதுசாக வர்றது இல்லை. ஆனால் பாவனையில் வந்து முந்தி வந்த வாகனங்களில் வந்து இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து இருக்குது. இப்போ வந்து நடக்குது, இது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த இன்ஜினில் என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, முதல் முக்கியமான விஷயம், இந்த பெட்ரோல் வர்றதுக்கான வேல்வு இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ பெட்ரோல் வந்து இப்படி வருகுது. வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், இதால் போயிட்டு இங்கே வர வேணும் பெட்ரோல். சரி தானே? இதில் ஒரு வேல்வு இருக்குது. அதே மாதிரி இதுதான் அந்த வெளியில் போகிற வேல்வு. சரியா? அப்போ நான் சொன்ன மேலே வந்து இங்கே இருக்கிற 2 வேல்வு அது 4 தரம் ஃபங்க்ஷன் ஆகிக்க தான்
முதலாவது ஃபங்க்ஷனில் இது திறந்து பெட்ரோல் வரும், திருப்பி அமுக்கப்படுகிற ரெண்டும் மூடப்பட்டிருக்கும். அமுக்கப்பட்டு பிறகு வந்து இந்த ஸ்பார்க் பிளக்கில் இருந்து இது வந்து அப்புறம் வெடிக்கப்பட்டு சக்தி உருவாக்கப்பட்டு இது கீழே தள்ளிக்கையும் இது மூடப்பட்டிருக்கும். திருப்பி மேலே போய்க்க இந்த வெளியில் போகிற வால்வு வந்து வாயில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஓப்பன் ஆகி இந்த புகை டஸ்ட்டுகள் வெளியில் போகும். சரியா, இது வந்து 4 ஸ்டோக்கில். இப்போ 2 ஸ்டோக்கில் இதே ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இதால் பெட்ரோல் வருகுது. இப்போ இது மேல் அணிக்கைக்கு வந்து இப்போ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். அப்போ இது வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஆனால் இப்போ கீழே வரைக்கும் என்ன செய்யுது, ஓப்பன் ஆகும். மேலே போய் க்ளோஸ்டாக இந்த வாயிலும் இந்த பிஸ்டன் இது வந்து க்ளோஸ் பண்ணிடும். அதோட இடத்துலையும் ஒரு க்ளோஸ்அப் செட்டப் இருக்கும். ஆனால் இந்த இடத்துலையும் வந்து இதுக்குள்ளே வர்றதுக்கான க்ளோஸ்அப் வந்து இந்த 2 முட்டுப்பட்டு இது மேலே நிற்கிதுன்னு இப்போ இந்த பிஸ்டன் வந்து இப்போ இந்த இடத்துல நிற்கிதுன்னு சொல்லி சொன்னால் அல்லது ஃபுல்லாக நிற்கிதுன்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளால் வர்ற பெட்ரோல் வந்து வராது, அதே மாதிரி வெளியிலையும் போகாது. சரியா, இப்போ இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வர விஷயம் என்ன சொல்லி சொன்னால் இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த 2 ஸ்டோக் அப்படி வேலை சென்றுக்க பார்ப்போம். இதில் வந்து இந்த நாங்கள் 4 ஸ்டோக்கில் சொன்ன 4 ஃபங்க்ஷனும் வந்து இதில் 2 ஸ்டெப்பில் 2 அடிப்பினால் நடக்க போகுது. அதான் 2 ஸ்டோக்னு சொல்லுவோம். இப்போ இயங்கி கொண்டிருக்க வாகனம்னா இயங்கி கொண்டிருக்க வாகனம்னா என்ன, இப்போ பெட்ரோல் வந்துட்டு முதலாவது கீழே வரைக்கும் பெட்ரோல் வருகுது. வர்ற அதே டைமில் இந்த வேல்வ் ஓப்பன் ஆகிறதால இதால் இப்போ புகை போக போகுது. இங்கே பெட்ரோல் வர்ற அதே டைமில் முதல் எரிஞ்ச இது வந்து இதால் போக போகுது. அப்போ இதுதான் இங்கே ஃபெயிலியருக்கான ஒரு விஷயம். என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது ரெண்டும் இப்போ இந்த பிஸ்டன் வந்து கீழே நிற்கிதுன்னு வைங்க, இந்த ஹெட் வந்து கீழே நிற்கிதுன்னு வைங்க, கீழே நின்றுச்சுன்னு சொல்லி சொன்னால் இதால் வர்ற பெட்ரோல் இதுக்கு நேராக இப்படி வர்ற வேகத்தில் இஞ்சால் எரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் முதல்ல எரிஞ்ச கழிவுகளோடையும் இந்த பெட்ரோல் சேரப்போகுது. அப்போ இந்த எரிகிற தன்மைகளில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது வெளியே வரைக பெட்ரோலும் சேர்ந்து வெளியே வருதுன்னு சொல்கிற பிரச்சனையும் வந்து இந்த 2 ஸ்டோக் இன்ஜினில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த 2 ஸ்டோக் சிலிண்டரில் வந்து 2 விதமான ஸ்டோக் நடக்க போகுது. 2 அடிப்புகள் நடக்க போகுது. அதாவது முதலாவது அடிப்பு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் பெட்ரோல் வந்து உள்ளே வரப்போகுது, பெட்ரோலும் காற்றும் வந்து உள்ளே வரப்போகுது. உள்ளே வர்ற அதே டைமில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் பெட்ரோல் அந்த பெட்ரோல் உள்ளே வந்ததுக்கு பிறகு அதாவது அமுக்கப்பட போகுது. நல்லா அமுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த அமுக்கப்படுற டைமில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் கிராங்குக்குள்ள வந்து எரிபொருள் கிளவு வந்து இந்த எரிபொருளும் காற்றும் வந்து திருப்பி உள்ளே வரப்போகுது. இந்த கீழே இருக்கிறது இருக்குல்ல அது ஓப்பன் ஆகி உள்ளே வரப்போகுது. உள்ளே வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி அந்த 2வது ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த 2வது அடிப்பில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் பிஸ்டன் மேலிருந்து கீழே வரும்போது முதல் கீழே இருந்து மேலே போகும்போது பெட்ரோல் உள்ளே வந்து அமுக்கப்படும். இப்போ 2வது அடிப்பில் என்ன நடக்கும்னு சொன்னால் பிஸ்டன் மேலே இருந்து கீழே வரும்போது மேலே வந்து அந்த ப்ரெஷர் பண்ணப்பட்ட பெட்ரோல் இருக்குல்ல அந்த பெட்ரோலுக்கு வந்து பிளக் வந்து அந்த ஸ்பார்க் பிளக் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எரிய வைக்கும். எரிய வச்சதுக்கு பிறகு வந்து அந்த சக்தியை கொண்டு பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அந்த சக்தியை கொண்டு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் பிஸ்டன் வேகமாக 2வது ஸ்ட்ரோக்கில் வந்து கீழே இறங்கும். கீழே வர்ற அதே டைமில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த பிஸ்டனுக்கு சைடில் இருக்கிற வாயில் இருக்கிற அந்த பிஸ்டனுக்கு சைடில் இருக்க அந்த புகை வெளியில் போகிறதுக்கான வாயில் அந்த வாயிலும் திறக்கப்படும். அதே நேரத்தில் இந்த மற்ற சைடில் இருக்கிற பெட்ரோல் உள்ளே வரதுக்கான வாயிலும் சேம் டைமில் திறக்கப்படும். இப்போ இந்த கீழே வர டைமில் நடக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த பெட்ரோல் வந்து எரிஞ்ச பெட்ரோலுன்ற இந்த ஆவியல் வந்து அந்த பெட்ரோலோட கழிவு இருக்குது தானே அது வந்து வெளியே அகற்றப்படும். இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் 2 வாயிலும் வந்து ஒரே டைம் அதாவது பிஸ்டன் கீழே இறங்கினா 2 வாயிலும் திறக்கப்படும். அதனால் உள்ளே வர்ற வாயிலுன்ற பெட்ரோல் வந்து மற்றதை வந்து தள்ளி என்ன செய்யணும்னு சொன்னால் பெட்ரோல் எரியாமல் வெளியில் போகும். இதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ இதில் என்ன நன்மைன்னு சொல்லி சொன்னால் 2 ஸ்ட்ரோக் 2 அடிப்புலேயே வந்து சக்தி கிடைக்குது. இந்த சக்தி வந்து பயங்கரமாக அதாவது வந்து நார்மலாக இருக்கிற பவரை விட இதில் வந்து கூடுதலான பவர் கிடைக்குது. 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து கூடுதலான பவர் கிடைக்குது. இதோட ஆர்பிஎம் வந்து 4 ஸ்ட்ரோக்கோட ஒப்படைக்க இது தர்ற ஆர்பிஎம் வந்து பயங்கர கூடவாக இருக்குது. இதுதான் இந்த 2 ஸ்ட்ரோக்கில் உள்ள நன்மை வந்து பவர் கூடன்றது தான் இதில் இருக்க நன்மை. ஆனால் இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா இதில் என்ன பிள்ளை இதில் இருந்து திருந்தின வடிவம் தானே இந்த 4 ஸ்ட்ரோக். அப்போ இதில் இருந்து இந்த பெட்ரோல் எரியாமல் வெளியில் போகிறது இதால் சூழலுக்கு மாசுபாடு வருதுன்ற ஒரே காரணத்தால் தான் இந்த 2 ஸ்ட்ரோக் வந்து காலப்போக்கில் இல்லாமல் அதான் புதிய வாகனங்களில் வராமல் போகுது. இங்கே நடக்கிற 4 வேலையும் இங்கே வந்து ரெண்டு தரத்தில் நடக்குது. சரியா, இப்போ நான் இந்த வீடியோவில் வடிவாக காரணம் இந்த இடத்துல ரெண்டு தரம் நடக்குது. அப்போ இதுதான் நீங்கள் 2 ஸ்ட்ரோக்குக்கும் 4 ஸ்ட்ரோக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து ஒரு ஸ்பெக்காக சொல்லியிருக்கலாம். ஐயோ இப்படிலாம் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த ஆட்டோ வர்றதே இல்லையே. இப்போ இது ஏன் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லுவாங்க இது வந்து ஆட்டோ வந்து தரம்
இப்போ ஆட்டோவில் இவங்க 4 ஸ்டோக்குன்னு சொல்கிறாங்கன்னா 4 ஸ்டோக்குன்றது ஒரு அதோட கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இப்போ ஆட்டோவுக்கு 3 சில்லு இருக்குமன்றதை நாங்கள் எப்படி வந்து ஒரு வாகனத்துக்கு சொல்லலாது இந்த ஆட்டோவில் 3 சில்லு இருக்குது எப்படி சொல்லலாதோ அதே மாதிரி தான் நான் 4 ஸ்டோக்குன்ற விஷயத்தை நான் பார்க்கணும். 4 ஸ்டோக்குன்னே நீ சொல்ல தேவையில்லை. இனி வர வாகனம் எல்லாமே 4 ஸ்டோக்கு தான் பெறும். இப்படி இந்த 2 ஸ்டோக் வர்றதுன்னு சொல்லினா பழைய ஸ்கூட்டர் வாகனத்தில் வரலாம். நான் ஏற்கனவே சொல்ல அந்த போட்டுக்கு பாவிக்கிற இன்ஜினில் வரலாம். நான் இந்த ஈஸியாக இருக்கணும்னு தான் சொன்னால் அந்த மீனவர்கள் பாவிக்கிற போட்டுன்னா அப்புறம் அதில் வந்து ஒரு குறைன்னு சொல்கிறேன். அது நான் என்னதுக்காண்டி சொன்னேன்னா ஈஸியாக விளங்கணும்னு சொன்னேன். அதுவுமே இந்த போட்டுக்கு வர யார் பாவிச்சாலுமே அது அந்த போட்டுக்கு வர இன்ஜின் 2 ஸ்டோக். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆயிலும் கலப்பாங்க, அதே நேரத்தில் மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோலோட ஆயில் கலப்பாங்க. இப்போ அங்கே வந்து இதே தான் இந்த எரிபொருள் கலவையில் ஆயில் கலக்கப்படும். இங்கே வந்து ஆயில் வந்து என்ன வேலை செய்யுது, இதை ஹீட் ஆகாமல் இது ஒரு இலகுவாக சுற்றுறதுக்கு உதவி செய்யுது. அதே நேரத்தில் இது வந்து மேலே வந்து படித்து எரியுது. ஆனால் இப்போ வந்து என்ன செய்யணும், தனி சிஸ்டம் கூலிங் சிஸ்டம் வந்து தனியாக ஆயில் வந்து தனியாக ஒரு செப்பரேட்டான விஷயமா வந்து இந்த 4 ஸ்டோக்குக்கு வந்துட்டு சூழலை மாசுபடுத்துகிற விஷயங்களால தான் இது வந்து பெருசாக இப்போ வந்து வர்றதில்லை, விரும்பப்படுறதும் இல்லை. ஸோ இப்போ 2 ஸ்டோக் ஒரு ஆட்டோவை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு கொஞ்ச காலத்துக்கான பாவனைக்கு சரி. இப்போ ஏற்கனவே நிறைய காலத்துக்கு முன்னுக்கே தடை பண்ணியாச்சு. அப்போ இப்போ வேற இருக்கிற வாகனத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இருக்கிற வாகனம் எவ்வளோ காலம் பாவிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது இந்த பார்ட்ஸ் பிரச்சனை, இது சூழல் மாசுபடுதுன்ற விஷயங்களில் இந்த நீங்கள் 2 ஸ்டோக் வந்து காலப்போக்கில் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் நீங்கள் பாவிச்சுட்டு அது ஹை எக்ஸ்பென்சிவாக அந்த காசுக்கு கூட செலவழித்து நீங்கள் அதை வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த வேலையை விட்டுட்டு இனி வர 4 ஸ்டோக் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்கிற சில இடங்களில் ஹெட்டுன்னு கதைக்கிறது வந்து இந்த ஃபிஸ்டண்ட ஹெட்டை தான் நான் ஹெட்டுன்னு சொல்லி கதைக்கிறேன். ஆனால் இன்ஜினோட ஹெட்டுன்றது வேறு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இந்த ஃபோட்டோ வந்து ஒரு 4 சிலிண்டர் வாகனத்தின் இன்ஜின் ஹெட் வந்து இது. ஆனால் நான் உங்களோட ஹெட்டுன்னு சொல்லி கதைக்கிறது வந்து இந்த ஃபிஸ்டண்ட ஹெட்டை. இது ஹெட் இந்த மேல் பக்கத்தை ஹெட்டுன்னு வாங்க. இது ஃபுல்லாக ஃபிஸ்டன். அது மாதிரி கிராங்க் சாஃப்ட், இது வந்து கிராங்க், இது வந்து உள்வரம்பாயில் வழிவரம்பாயில். இதுலேயும் வந்து இருக்கிற இந்த இது வந்து இந்த ஸ்பார்க் பிளக். ரெண்டுலேயுமே ஸ்பார்க் பிளக் வந்து பெட்ரோல் வாகனத்துக்கு ஸ்பார்க் பிளக் கண்டிப்பாக இருக்க வேணும். இதே விஷயம் டீசலுக்கு எப்படி நடக்கும்னு சொல்லி சொன்னால் டீசல் வந்து காற்றை வந்து இந்த இன்ஜின் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதே மாதிரி இருக்காது. இந்த சிலிண்டர் இப்படி தான் இது காற்றை வந்து நல்லா அமர்த்தி கொண்டு போகும். அமர்த்தி கொண்டு போகிற டைமில் டீசல் வந்து ஸ்ப்ரே பண்ணப்படும். அப்போ வந்து அந்த உயர் அமுக்கத்தில் ஹீட்டான காற்றுல ஸ்ப்ரே பண்ணுறபடியாக இந்த வெடிப்பு உருவாகும். இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லிக்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், நீங்கள் மறக்காமல் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் ஏதாவது பிழை இருந்தால் இல்லை இது இப்படி தான் சொல்லணும் ப்ரோ அப்படின்ற விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இந்த இதை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.